next chapter 11 ma probability distribution. Already நமக்கு தெரியும் probability means chance, may or may not. So ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் விழலாம் இல்லை டெயில் விழலாம், இதை தான் நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், அதை தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குன்னா ஹெட் ஆர் டெயில். ஸோ டோட்டலி 2 அவுட்கம்ஸ். ஐ நீடு ஹெட் எனக்கு விழணும் அப்படின்னு நான் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து என்னோடது ஹெட் அப்படின்னா அப்போ ஹெட்டு விழறதுக்கான வாய்ப்பு 1. ஸோ P of A is equal to number of favorable outcomes divided by total outcomes. Therefore 1 is the favorable outcome, that is head is 1 and then the total outcome is 2. So 1 by 2. ஒரு டையை த்ரோ பண்ணும்போது 6 ரிசல்ட் இருக்கும். Therefore the total sample space 1, 2, 3, 4, 5, 6. So n of x is equal to 6. But I need the answer is an even number. எனக்கு even number வேணும் அப்படின்னா 2, 4, 6 is the even number. Therefore the favorable outcomes is 3 but the total outcome is 6. அப்போ P of A is equal to favorable outcome by total outcome. அப்போ 3 by 6. That is the probability. So here exercise 11.1, see the first problem. Suppose x is the number of tails occurred. Xங்கிறது favorable outcome, that is number of tails when 3 fair coins are tossed once simultaneously. 3 காயினை இங்கே சைமல்டேனியஸாக த்ரோ பண்ணும்போது எவ்வளோ டெய்ல்ஸ் கிடைக்கும். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ். இன்வர்ஸ் இமேஜ் இஸ் நத்திங் பட் ப்ரீ இமேஜ். ஆல்ரெடி செட் லாங்குவேஜில் படிச்சிருப்பீங்க. டொமைனில் உள்ளதை வந்து நம்ம ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம், கோடொமைனை இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ இன்வர்ஸ் இமேஜ் இஸ் நத்திங் பட் ப்ரீ இமேஜஸ். அண்ட் தென் ஹியர் ஹவு மெனி காயின்ஸ் ஆர் டாஸ்ட்? 3 காயின்ஸ் ஆர் டாஸ்ட். ஸோ ஹவு மெனி டெய்ல்ஸ் ஆர் பாசிபிள்? 3 காயின்லேயும் என்ன விழலாம்? ஹெட்டே விழலாம். ஸோ 0 tails. and then any one of the காயின் என்ன விழலாம்? tail. ஸோ 1 tail, 2 tail or 3 tails. Maximum possibility is 3 tails because we throw only 3 coins. 3 coin டாஸ் பண்ணும்போது 3 tails தான் மேக்ஸிமம் ரிசல்ட்டாக கிடைக்கலாம். ஸோ 4ங்கிற நம்பர் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இங்கே let S be the sample space. 3 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னா 8 சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு ஐட்டத்தை த்ரோ பண்ணும்போது அதுக்கு வரக்கூடிய ஃபேவரபிள் அதாவது டோட்டல் அவுட்கம்ஸ் பேஸாகவும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பவர்லையும் போட்டோன்னா நமக்கு எவ்வளோ சாம்பிள் ஸ்பேஸ் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணால் அவுட்கம்ஸ் எதுனா 2. சிங்கிள் டைம் த்ரோ பண்ணால் 2 power 1, தட் இஸ் 2. டபுள் டைம் த்ரோ பண்ணால் 2 power 2. அப்போ 2 power 2 இஸ் 2 into 2 இஸ் நத்திங் பட் 4. த்ரைஸ் 3 டைம் த்ரோ பண்ணும்போது 2 power 3. அப்போ 2 into 2 into 2 டோட்டலி 8 ரிசல்ட். இதெல்லாம் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. பட் டையை த்ரோ பண்ணும்போது சிங்கிள் டைனா 6, 2 டைஸ் அப்படின்னா 6 power 2, தட் இஸ் 6 6 36. 3 டைஸ் அப்படின்னா 6 power 3. Number of outcomes is base and then the number of times as a power. Then only we can easily calculate the number of elements in the sample space. Here the number of outcomes is 2 in coins and then the number of times here represent 3 times. So 2 power 3 totally 8 events. That means 8 outcomes in sample space. So H H H, H H T, H T H and then T H H, T T H, H T T, T H T, T T T. Let x be the random variable. X takes the values 0, 1, 2, 3. Already I told we take only the values 0. That means there is no tail. 1 means 1 tail occurs. 2 means 2 tail occurs. 3 means 3 tail occurs. We don't take the number 4 because we use only 3 coins. And then x of 0. No tail. See there how many terms are no tail? H, H, H. Single term. And then 1 tail. 1, 2, 3 terms having 1 tail. And then 2 tail also 3 terms. And then 3 tail 1 term. So values of the random variable is 0, 1, 2, 3. And then the number of elements in its inverse images. அதாவது 0 ஓட inverse image என்ன, pre image என்னன்னா H H H ஒரு ஐட்டம் இருக்கு. 1 ஓட pre image 3, 2 ஓட pre image 3 and then 3 ஓட pre image 1. Totally this one is 1 plus 3 4 plus 3 7 plus 1 8.